என் செல்ல பிள்ளையே, ஒரு முத்தான செய்தியை கொண்டு வந்துள்ள. ஆம் தங்கமே, முழுவதுமாக கேள். நிச்சயமாக முகமலர்வாய். உன் வாழ்வியல் மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது. இதுநாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான பலன்களை பெறப்போகின்றாய். நீ காத்திருந்ததற்கான பலன்களும் இப்பொழுது கைகூடி வருகின்றது. இத்தனை நாள் எதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, இத்தனை நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, அத்தனையும் உனக்கு இனி கிடைக்கப் பெறும். ஆம் செல்லமே, உனக்கான கால நேரங்கள் தொடங்கிவிட்டது. அதற்கான அறிகுறிகளையும் நீ உணர்ந்திருப்பாய். இப்பொழுதெல்லாம் உன் மனம் சற்று அமைதியாக இருக்கின்றது அல்லவா? அதிகமான பதட்டத்திலிருந்து நீ மீண்டிருக்கின்றாய் அல்லவா? முன்பை போன்று எதற்கெடுத்தாலும் பயப்பட்டு கொண்டே இருப்பதில்லை அல்லவா? பார்த்து கொள்ளலாம், என்னதான் நடந்துவிடும் என்ற ஒரு அசாத்திய தைரியம் உன்னிடம் பிறந்திருக்கின்றது அல்லவா? இனி உன் மனம் அமைதி கொள்ளும். ஒரு சாந்தமான நிலைக்கு நீ வரப்போகின்றாய். ஏதோ ஒரு சந்தோஷ உணர்வு உனக்கு வரப்போகின்றது. இப்பொழுதுமே கூட ஒரு சில நேரங்களில், ஒரு சில தருணங்களில் உன் வாழ்க்கையில் வெறுமையை உணர்கின்றாய். அது தோல்வி அல்ல செல்லமே, உனக்கான தண்டனையும் அல்ல. அந்த நேரம் உன் கர்மாவை சுத்தப்படுத்தி பழைய பாதைகளை மூடி புதிய வாயில்களை திறக்க பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு சிறு இடைவேளை மட்டும்தான். எனவே வெறுமை வந்தால் ஓடிவிடாதே. தடைகள் வந்தால் துவண்டு விடாதே. ஏதேனும் தோல்வியை அனுபவித்து விட்டால் உடனே உடைந்து விடாதே. அந்த நேரத்தில் சற்று அமைதியாக உட்கார். எந்த உறவுகள் உண்மையானவை, எந்த ஆசைகள் தேவையற்றவை, எந்த பழக்கங்கள் உன்னை தடுத்து நிறுத்துகின்றன, அவற்றை உணர்ந்து மாற்றிக்கொள்ள சரியான தருணம் இந்த இடைவேளை நேரம்தான். நீ உன் கர்மாவை சரி செய்தால் பிரபஞ்சம் காலியாக விட்ட இடத்தை உனக்கு பொருத்தமான மனிதர்களாலும் சரியான வாய்ப்புகளாலும் உனக்கான தேவைகளாலும் நிச்சயம் நிரப்பும். எனவே நினைவில் கொள், வெறுமை என்பது நிறைவு வருவதற்கான பிரபஞ்சத்தின் அமைதியான தயாரிப்பு. தோல்வி என்பது நீ காணப்போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படி மட்டும்தான். நீ கண்ணீர் விட்டு அழும்போதெல்லாம் ஒரு கருத்தை மட்டும் மறந்துவிடாதே. உன் கண்ணீருடன் உன் கர்மாக்களும் கரைந்து வெளியேறி கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் புரிந்து கொள். அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுக்க உன்னை அழ வைக்க வேண்டும் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த கடவுளுக்கும் நோக்கமே இல்லை. ஆனால் ஒருவரின் கர்ம வினையை குறைய அவர் உண்மையை உணர்ந்து வளர வேண்டும் என்பதற்காக வாழ்க்கை சில சோதனைகளை முன்வைக்கின்றது. ஒரு சில கர்மாக்கள் விதி என்ற பெயரில் விதிக்கப்படுகின்றது. உனக்கு மட்டுமல்ல, இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்குமே விதி என்ற பெயரில் சில கர்மாக்கள் விதிக்கப்பட்டுத்தான் இருக்கும். இந்த சோதனைகள் எல்லாம் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான், செய்த வெளிவருவதற்காகவும் தான். அவற்றில் பொருத்தமில்லாத வாழ்க்கை துணை ஒருவருக்கு அமைகிறது என்றால் அதனால் சகிப்புத்தன்மையை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, பொருந்தாத உறவுகள் வருகிறது என்றால் எல்லாரையும் நம்ப முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, பொறுப்பில்லாத பிள்ளைகள் என்றால் பற்றுகளை விட பழக செய்வதற்காகத்தான் வருகின்றது. பொருளில்லாத வாழ்க்கை என்றால் தேட செய்வதற்காகத்தான் வருகின்றது. எனவே இவையெல்லாம் தண்டனையாக பார்க்கக்கூடாது. கர்மா கரைய உள்ளம் விழித்து கொள்ளும் பயணம்தான் இது. எனவே எந்த குறை யாருக்கு இருந்தாலும், எந்த கஷ்டம் யாருக்கு வந்தாலும் அதன் மூலமாக அவருக்கு ஒரு படிப்பினையும் பாடமும் புகட்டப்படும். அதன் மூலமாக அவர் பெறும் வழிகளின் மூலமாகவும் அவருக்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கப் போகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீ கேட்க வேண்டிய கேள்வி ஏன் இது நடந்தது என்பது அல்ல, இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நீ கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். இவ்வாறாக உனது கேள்வி மாறிவிட்டால், இவ்வாறான மனப்பக்குவத்தை நீ அடைந்து விட்டால், இந்த பிரபஞ்சமும் கர்மாவும் இறைவனும் சேர்ந்து உன்னை மெதுவாக முன்னேற்றம் நோக்கி அழைத்து செல்வார். எப்பொழுதும் நேர்மறையாக சிந்தித்து கொண்டு வா. ஒரு நாள் பெரிய உயரத்தை அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்றைய நிலையில் நாம் முடிந்துவிட்டோம் என்று உடனே நினைத்து விடுகின்றாய். உன் வாழ்க்கையை 10 ஆண்டுகளுக்கு முன் செல்லும் பயணமாக கற்பனை செய். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு எத்தனை பெரிய உயரத்தில், உச்சத்தில் நீ இருப்பாய் என்பதை கற்பனை செய்து மகிழ்ந்திரு. இந்த உனது கற்பனையை, அதற்கான உன் உணர்வுகளை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். இவ்வாறான தொலைநோக்கு சிந்தனையுடன் உன் வாழ்க்கையை நீயே வடிவமைக்க தொடங்கிவிட்டால், உன்னுடைய உறுதியான முன்னேற்றம் தொடங்கியவுடன்
பிரபஞ்சமே உனக்கான அமைதியான பாதையை அமைத்து கொடுக்கும். இதுவே விதி. இதை உணர்ந்து செயல்படுபவர்கள்தான் உண்மையான வெற்றியை எளிதாக அடைவார்கள். இவ்வாறாக உன் மனதில் மாற்றங்கள் வந்து உனக்கான எதிர்காலத்தை நீ திட்டமிட்டு செயல்படுத்திவிட்டால், இவ்வாறுதான் நான் வாழப்போகின்றேன், இவையெல்லாம் என் வாழ்க்கையில் நிகழப்போகின்றது என்பதை நீ உறுதியாக, சிறிதும் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக நீ நம்ப துவங்கிவிட்டால், அந்த மேன்மையான கற்பனைகளில் நீ வாழ ஆரம்பித்துவிட்டால், உன்னுடைய உணர்வுகள் இந்த பிரபஞ்சத்திற்கு எட்டிவிடும். உனக்கான கற்பனைகளை எல்லாம் நிஜமாக்குவதற்கு இந்த பிரபஞ்சம் உனக்காக செயல்பட ஆரம்பித்துவிடும். எப்போது முருகா எனக்கு முன்னேற்றம் துவங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாயே, இப்போது கேள் செல்லமே. இந்த வார்த்தைகள் உன்னிடம் சேர்ந்துவிட்டால் இப்போதே உனக்கான மாற்றங்கள் துவங்கிவிட்டது என்று பொருள். இதோ இப்பொழுதே உனக்கான நேர்மறையான சிந்தனைகளை துவங்கு. உன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடு. அதை கற்பனையில் உன் மனத்திரையில் ஓடவிடு. அந்த சந்தோஷத்திலிருந்து அதை அடைவதற்கான முயற்சிகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு குறிப்பிடு. அதை இன்றே இக்கணமே ஆரம்பித்துவிடு. உன் முயற்சிகள் இப்பொழுதே ஆரம்பமாகட்டும். அத்தனை முயற்சிகளுக்கும் பின்னால் இது நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும். அவ்வாறு நீ முயற்சிகளோடு உன் கற்பனைகளோடு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நேர்மறையான எண்ணங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது அது பல மடங்கு வலிமையுடன் நிச்சயம் கூடிய விரைவில் பலித்துவிடும். இந்த முக்கியமான முத்தான செய்தியை உன்னிடம் நான் இன்று சேர்த்துள்ளேன். இது உன் வாழ்க்கையை மாற்றப் போகும் வழி. இந்த வழியை சரியான முறையில் கடைபிடித்து வா. நிச்சயமாக நீ நினைக்கும் எதுவும் ஒரு அதிசயமாக, ஒரு அற்புதமாக உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு உன்னிடமே நான் கொடுத்துள்ளேன். உன் மனதை மாற்று. எனக்கு எல்லாமும் நடக்கும், நான் கேட்பவை எல்லாமும் எனக்கு கிடைக்கும் என்பதை ஒரு துளி சந்தேகம் இல்லாமல் நீ நம்ப துவங்கு. அவ்வாறு 100% நீ நம்பி செய்யும் செயல்கள் நிச்சயமாக 1000 மடங்கு நடந்தே தீரும். இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உன்னிடம் சேர்த்திருக்கின்றேன். இந்த முத்தான செய்தியை கொண்டு முன்னேறும் வழியை பார். உன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போவதை நானும் பார்க்கின்றேன். இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த முருகனின் வாக்கை கேட்டுவிட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் சகலமும் பெற்று மகிழ்ந்திருப்பாய். மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் முருகன் இருக்க பயமேன். ஓம் சரவண பவ.